ஓகே, ஹாப்பி டு see you all. உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டில் உங்களை எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஹெவியாக கிளாப் பண்ணிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணலாம். ஓகே 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 ஓகே. ஸோ எல்லோரும் ஆக்டிவாக இருக்கீங்களே? ஸோ யாரும் தூங்கலைல்ல? ஸோ ஓரளவுக்கு நம்ம கிளைமேக்ஸ் வந்தாச்சு. ஓகே ஃபைன். ஓகே எனர்ஜி இருக்குல்ல? மார்னிங் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டிங்களே? ஸோ ஓகே. எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஒரு சில பேர்லாம் ஃபோக்கஸ் இங்கே இல்லாமல் அங்கங்கே பார்க்குறீங்க, சில பேர் டக்குன்னு மொபைல் எடுத்து பார்க்குறீங்க. ஸோ ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே யாராச்சும் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக, டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக யாராச்சும் வந்திருக்கீங்களா? இல்லை. ஓகே. நம்மள மாதிரி ஒரு குடும்பத்திலிருந்து, ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பர்சன் இன்னைக்கு மேனேஜர் ஆகிருக்காரு. இந்த வெளி உலகத்தில் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளை மோஸ்ட்லி வந்து நம்மளை மிதிச்சு தான் மேலே ஏறுவாங்க, மேலே இருக்கிறவங்க மேலே போய்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் என்றைக்குமே அதே தான் இருக்கணும். அந்த மாதிரி உலகத்தில் தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். ஸோ அப்போ நம்மள மாதிரி ஒரு நார்மலான குடும்பத்திலேருந்து ஒரு பர்சன் இன்னைக்கு ஒரு மேனேஜர் ஆயிருக்காரு. அந்த மேனேஜர் ஆனதை தாண்டி அவர் அஃபிஷியலாக அந்த மேனேஜர் போஸ்டிங்கை ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணியிருக்குன்னா, அப்போ இந்த டே நம்ம எல்லாருக்குமே ஒரு வேல்யூவான டே தானே? நம்ம எல்லாரும் ஒரு செலிப்ரேட் பண்ண வேண்டிய டே தானே? அப்போ செலிப்ரேட் பண்ணணும்ல? பண்ணலாம்ல? சரி, எனக்கு இது வரைக்கும் பண்ண மாதிரி தெரியல, பட் இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஓகே, பண்ணலாம்ல? ஸோ நல்லா சீரப் பண்ணுங்க, நல்லா ஹெவியாக பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. உண்மையாகவே நார்மல் விஷயம் கிடையாது, சத்தியமாக நார்மல் விஷயம் கிடையாது. ஏன்னா நானும் அந்த மாதிரி குடும்பத்திலிருந்து இந்த பிஸ்னஸை ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நானும் ஒரு நாளில் மேனேஜர் ஆனேன். அன்னைக்கு எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. இப்போ இப்போ இந்த இடத்துல அவங்க பாட்டி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு என் அப்பா அம்மா என் கண்ணு முன்னாடி உட்காந்து பார்த்தாங்க. ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் இருக்கும் அப்படின்னா, என் பையன் என் பொண்ணு அவங்க உடம்புல உயிர் இருக்கும் போதே எப்படியாச்சும் அவங்க லைஃப்பை ஜெயிச்சிருவாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குங்க. பசங்க மேல கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும். நம்ம இல்லாம போயிட்டா நம்ம பையன் நிலைமை என்ன, நம்ம இல்லாம போயிட்டா நம்ம பொண்ணு நிலைமை என்ன. ஏன் அந்த பயம் இருக்குன்னா, இந்த உலகத்துல அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, யாரும் ஜெயிக்கல. அப்போ குடும்பத்தில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்குமே அந்த பயம் கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த பயத்தை உடைக்க வேண்டியது நம்ம கையில இருக்கு. அவங்க கண்ணு முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டிட்டோம், இல்ல ஜெயிக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் லைட்டா காட்டிட்டோம்னா போதும், அன்னைக்கு அவங்க மனசுல அந்த பயம் போயிடும். சாகும்போது நிம்மதியா சாவாங்க. ஸோ நம்மள மாதிரி ஒவ்வொரு நார்மலான குடும்பத்துல இருந்து வந்த ஒவ்வொரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம அப்பா அம்மா உயிரோடு இருக்கும் போதே நம்ம மேல இருக்கிற பயத்தை நம்ம போக்கணும். அதுக்கு அவங்க முன்னாடி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். அந்த மாதிரி ப்ரூவ் பண்ண காட்டின ஒரு டேக்கான ஃபங்க்ஷன் தான் இந்த நாள். அந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதே கிளாப் பண்ணணும். ஏன்னா இது என்னால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஏன்னா நான் மேனேஜர் ஆகும்போது என் அம்மா அப்பா உட்காந்து பார்த்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடியில எங்க அம்மா அப்பாக்கு என் மேல ஒரு கவலை இருக்கும். என்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் பார்த்தாங்களோ அப்போ ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை. ஓகே, பையன் நல்ல இடத்துல இருக்கான், நல்ல இடத்துல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என் மேல, என் தொழில் மேல எங்க அப்பா அம்மாக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்த நாள் அது. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இன்னைக்கு அவங்க லைஃப்ல பல மிராக்கிள்ஸ் வந்து இந்த பிசினஸ் மூலமா நான் ஆகிட்டு இருக்கு. இந்த பிசினஸ் மூலமா நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ஒரு லைஃப்கான ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு சேஞ்சிங் மூமெண்ட் தான் இந்த ஃபங்க்ஷன். நான் அப்படிதான் பாக்குறேன். இங்க யார் எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. எனக்கு முன்னாடி ஒரு மேனேஜர் ஆனாங்க. அன்னைக்கு நானும் உங்களை மாதிரி உட்காந்து பார்த்தேன். என்னடா நம்மள மாதிரி சாதாரண குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பர்சனு மேனேஜர் ஆயிட்டாங்களே, மேனேஜர் ஆகுறாங்களே, ஆகி காட்டுறாங்களே, அப்ப நம்மளும் ஆக முடியும். அப்ப அவங்க சொல்ற ஏதோ ஒரு வார்த்தை நம்ம ஸ்ட்ராங்கா எடுத்துக்கணும். இந்த தொழிலை நம்மளும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும், அப்ளை பண்ணணும். நாளைக்கு நம்மளுக்கும் அந்த நாள் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நான் உங்களா மாதிரி ஒரு மேனேஜர் மீட்டிங், மேனேஜர் ஃபங்க்ஷனை பார்த்தப்போ என் மனசுல, என் மைண்ட்ல ஸ்பார்க்கான ஒரு மொமெண்ட் எனக்கு ஒரு நாள் அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. எனக்கு நடந்ததை தாண்டி என் டீம்ல பல பேருக்கு நடந்துச்சு. இன்னைக்கு விக்னேஷ் சாருக்கு நடக்குது. இதே விக்னேஷ் சாரு இதே மாதிரி பல மேனேஜர் ஃபங்க்ஷன் பார்த்திருக்காரு, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பார்த்திருக்காரு. அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. அவருக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு, நானும் வர முடியும்,
என்னாலையும் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பார்க்கு தான் இன்னைக்கு அவர் இந்த இடத்துல வந்து உண்மையாக நிப்பாட்டி வச்சிருக்கு. ஸோ இன்னைக்கான ஹீரோ வந்து விக்னேஷ் சார் தான். ஸோ அந்த நாள் நீங்கள் நானும் செலிப்ரேட் பண்ணணும். செலிப்ரேஷன் பண்ணுறதை தாண்டி இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்தி ஒரு முடிவோடு தான் வெளியே போகணும். சாங்ஸ் பாடுறாங்க, என்ஜாய் பண்ணுங்க. டான்ஸ் ப்ளே பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதை தாண்டி இங்க வந்து ஒவ்வொரு மேனேஜர் பேசுறாங்க. அவங்க எல்லாருமே நீங்க எந்த தொழில உக்காந்து இருக்கிறீங்களோ அந்த தொழில உங்க கண்ணு முன்னாடி ப்ரூவ் பண்ணி நிக்கிறாங்க. யாருமே பணக்கார வீட்டு பசங்க கிடையாது, ரொம்ப நார்மல் ஃபேமிலி. உங்களுக்கு விக்னேஷ் சார் சொல்றாங்கல்ல, சாருக்கு அம்மா கிடையாது தெரியுமா? சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அப்பா மட்டும்தான், பட் அப்பாவும் பெருசா சப்போர்ட் கிடையாது. அவருக்கு ஒரே சப்போர்ட் அவங்க ஆயா மட்டும்தான். அவங்க ஆயா மட்டும்தான். உங்களுக்கு இன்னொரு சொல்லட்டுமா? நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு பர்சனோட கைட்ல இல்ல இன்வைட்டிங்ல நீங்க உள்ள வந்திருப்பீங்க. சில பேர் அட்வர்டைஸ்மென்ட் பார்த்து இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருப்பீங்க. சில பேர் யாரோ ஒரு பர்சன் ரெஃபர் பண்ணி இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருப்போம். ஆமா தானே? விக்னேஷ் சாரு யாரோட கெஸ்ட் தெரியுமா? விக்னேஷ் சாரு என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இந்த பிசினஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் கும்பகோணத்துல இந்த வாய்ப்பு கையில எடுத்தாரு. என்னோட கெஸ்ட். அவர் ஜாயின் பண்ண நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் என்னால ரொம்ப அக்யூரேட்டா சொல்ல முடியும். ஜாயின் பண்ண வெறும் இந்த பிசினஸ்ல நீங்களா வந்து ஒரு 18 வயசுல எடுத்திருப்பீங்க. ஆனா ஒரு 18 வயசு பிலோல எடுத்தாரு. எந்த ஒரு மெச்சூரிட்டியே கிடையாது, எந்த ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. பிலோ 18, பிசினஸ்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி மூமெண்ட்ல இந்த வாய்ப்பை கையில் எடுத்த ஒரு பர்சனு இன்னைக்கு அவருக்கான செலிப்ரேஷன் ஆனா, அப்ப எந்த மாதிரி இடத்துல நம்ம இருக்கோம், எந்த மாதிரி இடத்துல இன்னைக்கு நம்ம பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது இன்னைக்கு நம்மள எல்லாருக்குமே ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் நம்ம விக்னேஷ் சார். அவருக்கு ஒரு ஏரியா கிளாப் பண்ணிக்கலாம். அவர் கூட நான் பல நாள் டிராவல் பண்ணியிருக்கேன். உண்மையாக பல நாள் டிராவல் பண்ணியிருக்கேன். அவர் கூட படுத்து தூங்கியிருக்கேன், உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், கும்பகோணத்துலையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதே மாயவரத்தில் இந்த கிராண்டின் பேக்கரி ஒன்று இருக்கு. இந்த ஹோட்டலில் கட் பண்ண, பஸ் ஸ்டாண்ட் கட் பண்ணது தான் இங்கே ஒரு கிராண்டின் பேக்கரி இருக்கு. அந்த ஒரு நாள் அவர் கூட்டு போனேன். சார் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு சார் சொன்னார். இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. கூட்டு போயிட்டு என்னப்பா பிரச்சனை உனக்கு? இல்லை சார் ஃபேமிலி பிஸ்னஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன், நீ தைரியமாக தொழில் பண்ணு. தெரியலையா, மேலே லீடர்ஸ் கைட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு மேலே நான் இருக்கேன். எந்த சுச்சுவேஷன் எப்போ எது வேணாலும் என்னை கேளு. உனக்கு மேலே ஸ்ரீபாலன் சார் ஒரு ஆள் இருக்காரு, அதுக்கு மேலே நான் இருக்கேன். எனக்கு மேலே எனக்கு எவ்வளோ லீடர்ஸ் இன்னைக்கு டிரான்ஸ் இந்தியாவில் நம்பிக்கையாக இருக்காங்க. பயப்படணும் அவசியமே கிடையாது. நீ தைரியமாக ஸ்டார்ட் பண்ணு. உன்னோட பிளஸை பலப்படுத்து, மைனஸை தயவு செஞ்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறு, சரி பண்ணு. உனக்கு தெரியாத தொழிலாம் கிடையாது, தெரியலனா கற்றுக்க, தெரிஞ்சுன்னா பெஸ்ட்டாக பண்ணு. ரொம்ப ஃப்ரீயாக உட்காந்து பேசுகிறேன். சரிங்க சார், நான் பண்ணுறேன் சார், இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சேஞ்சஸ் வரும் சார். சொன்ன நாள்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்திருக்கு. இடையில வீடு அப்பன்னு போனாலும் இன்னைக்கு பிடிச்சிட்டாருல, எவ்வளவோ தாண்டி இன்னைக்கு பிடிச்சிட்டாருல. இன்னைக்கு அவரோட ஃபங்க்ஷன் நம்ம உட்காந்துருக்கோம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே யார் எக்ஸாம்பிள்? அவரும் அதே இடத்துல வந்தவர் தான். ஒன்றும் பெருசாலாம் போட்டு யாரும் போட்டு குழப்பிக்காதீங்க, பயப்படாதீங்க. பெரிய இமயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னை நீ மாத்திக்க நீ தயாரா இருந்த, உன்னை நீ வழிநடத்த நீ தயாரா இருந்தனா ஒரு நாள் இதே ஃபங்க்ஷன் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா நடக்கும். கிளாப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட்டத்தில் இருந்தாரு, இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. நாளைக்கு உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கான முயற்சி எல்லாமே ஈடுபாடு அவர் எடுப்பாரு. அவரோட டீம் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் உட்காந்துருக்கீங்க. சாரு இன்னைக்கு அந்த இடத்துக்கான வந்ததுக்கான வழி அவருக்கு கரெக்டா தெரியும். இன்னைக்கு அதுக்கப்புறம் மாயவர் ஆஃபீஸை டேக் ஓவர் பண்ண போற சார் தான். அவங்க டீம் மெம்பர் யாரா வேணா இருக்கலாம். ஸோ சாரு அந்த வழியில பயணம் பண்ணி வந்துட்டாரு. அந்த பயணத்தோட அனுபவம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஸோ அவர் பிளஸ் பார்த்துருக்காரு, சில மைனஸ் பார்த்துருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. ஸோ ஒன்றும் இல்லை, அவர் சொல்றத முழுசா ஆக்செப்ட் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணி அதே வழியில நீங்களும் பயணம் பண்ண தயாரா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கும் லைஃப்ல இந்த பிசினஸ்ல அவருக்கு கிடைச்ச பல மாற்றங்களும் உங்க லைஃப்ல இதே தொழில உங்களுக்கும் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில சாரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. பயமே வேணாம். இன்னைக்கான ஹீரோ சார் தான். பயப்படாதீங்கம்மா, நாங்க இருக்கோமா, சரிங்களா? தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே, நல்ல பிளேஸ்ல இருக்காரு, சரிங்களா? ஒன்றும் இல்லை, மேலே லீடர் ஸ்ரீபாலன் சார் இருக்காங்க, அதுக்கு தாண்டி பலமாக டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, மேலே நாங்கள் இருக்கோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, தைரியமாக இருங்க, சப்போர்ட்டிவ் மட்டும் இருங்க. கண்டிப்பாக இது இல்லை, இதுக்கு தாண்டி பல வளர்ச்சி அவர் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவார், சரிங்களா? ஸோ உண்மையாகவே இந்த இடத்துல பார்ட்டிக்காக ஒரு விளையாட ஹெவியாக விஷ் பண்ணாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு சாரு. ரெண்டாவது உங்களுக்கு இன்னொரு உண்மை சொல்லணும். இன்னைக்கு டேட் என்ன? 1/2 பிப்ரவரி 2026. ஓகே, இந்த மாயவர் ஆஃபீஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது நான் தான். கிளாப் பண்ணுறதுக்காக கிடையாது. ஓப்பன் பண்ணப்போ இன்னைக்கு பார்க்குற இன்னைக்கு விக்னேஷ் சார்லாம் வந்து சாதாரண இந்த ட்ரைனர் கெஸ்ட் ஏற்றி கவுன்சிலிங் பண்ணி சேல்ஸ் இருக்கிற பர்சன், லீடர்லாம் கிடையாது. ஜஸ்ட் கவுன்சிலிங் பண்ணி சேல்ஸ் எடுப்பார், அவ்வளோதான். அந்த மாதிரி மூமெண்ட்டில் இன்னைக்கு அந்த என் கூட வந்து சில பேர் இங்கே பயணம் பண்ணாங்க. இங்கே ஒரு சில லீடர்ஸாக இருக்காங்க, ஒரு சில பேர் சப் லீடர்ஸாக இருக்காங்க. அந்த இடத்துல உண்மையாக நான் இதே இடத்துல எத்தனையோ மீட்டிங்ஸ் எடுத்திருக்கேன், எத்தனையோ ட்ரைனிங்ஸ் எடுத்திருக்கேன், எத்தனையோ போயிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே மாயவர் எனக்கு ரொம்ப மெமரபுளான ஒரு பிளேஸ். எனக்கு இதை மறக்க முடியாத ஒரு பிளேஸு. உண்மையாகவே இப்போ வந்தவன கூட மறு சார் ஒரு வார்த்தை கேட்டார் என்கிட்ட, சார் மாயவர் உங்களுக்கு பல மெமரிஸ் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுமே சார். ஆமாம் சார், வந்த நாள்லேருந்து ஒவ்வொன்றா காலையில் ஒரு 4 o'clock தான் இங்கே ரீச் ஆகணும். வந்தவொடனே ஜஸ்ட் நான் பாட்டு வாக் பண்ணிட்டு இருக்கேன், சும்மா ரோட்டில் அப்படியே வாக் பண்ணிட்டு அந்த மெமரிஸ்லாம் நான் ரிவைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிவைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் எனக்கு ஒரு உண்மை இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன். 24/4/2024 இந்த டேட் யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? 24/4/2024 ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? தெரியுமா? சரி, இன்னைக்கு ஒரு மேனேஜர் ஃபங்க்ஷன் சொல்றேன்ல, இதுக்கு முன்னாடி ஒரு பர்சனுக்கு அந்த மேனேஜர் ஃபங்க்ஷன் நடந்திருக்கும்ல. உங்க ஆஃபீஸோட மேனேஜர், அஃபீஷியல் மேனேஜர் யாரு? விக்னேஷ் சாருக்கு மேல எந்த மேனேஜர் இருக்காங்க? சார் இருக்காங்களா? ஸ்ரீபாலன் சார் இருக்காங்களா? எஸ், ஸ்ரீபாலன் சாரு மேனேஜர் அனௌன்ஸ் பண்ண டேட்டு தான் 24/4/2024. அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்படி நடந்துருச்சு. அந்த பக்கம் பண்ணாங்க, நம்ம எல்லாரும் இப்படி திரும்பி உட்காந்து இருந்தோம். இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா நீங்க இப்படி திரும்பி உட்காந்துருக்கீங்க, நாங்க இங்க இருந்து பேசுறோம். கரெக்டா புதன்கிழமை. ஸோ லைஃப்ல வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் அது. ஆனா இப்போ நான் ஃபீல் பண்றேன், என்னைக்கு அந்த நாள் நான் அனௌன்ஸ் பண்ணணும், அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 648 நாள். நல்லா புரிஞ்சுக்கங்க, 92 வாரம், 21 மாசம். என்னைக்கு ஒரு மேனேஜர் அனௌன்ஸ் பண்ணணும், அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு இந்த நாள். இதுல என்ன தெரியும் ஹைலைட்டு? என்னைக்கு நான் ஸ்ரீபாலன் சார் அனௌன்ஸ் பண்ணி விட்டுட்டு போனோம், அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட இந்த ஆஃபீஸ்க்கு நான் விசிட்டிங் வரல, ஒரு ட்ரைனிங் எடுக்கல, ஒரு மீட்டிங் எடுக்கல, நான் எதுவுமே பண்ணல. அன்னைக்கு எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு, மேனேஜர் அனௌன்ஸ் பண்ணு சொல்லிட்டு. ஆனா அன்னைக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஏன் தெரியுமா? உங்க எல்லாருக்கும் தெரியும், லீடர் ஆகிறது லீடர் கிடையாது, லீடரை உருவாக்குறதா லீடர். மேனேஜர் கிடையாது, மேனேஜர் உருவாக்குற ஒரு மேனேஜர் வாங்க. அன்னைக்கு நான் உருவாக்கினேன். ஆனா இன்னைக்கு உருவாக்கி அவர் ஒரு பர்சன் உருவாக்கி அந்த நாள் செலிப்ரேட் பண்ணும்போது, ஸோ இன்னைக்கு தான் எனக்கு அந்த ஃபீலிங்கே ஃபுல்ஃபில் ஆயிருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருக்குங்க. ஏன்னா ஒரு மேனேஜரோட ஃபங்க்ஷனே இன்னொரு மேனேஜர் ஃபங்க்ஷனை உருவாக்குறது தான். அன்னைக்கு ஒரு மேனேஜர் ஃபங்க்ஷன் அங்கே பண்ணேன், ஆனா அன்னைக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. இன்னைக்கு இதே இந்த 2026 இன்னைக்கு இந்த டேட்ல பண்றேன். ஸோ அன்னையோட சக்சஸ் தான் அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 648 நாளுங்க. இடையில ஒரு நாள் கூட இந்த ஆபீஸ் வந்தேன், மீட்டிங் எடுக்கல, ட்ரைனிங் எடுக்கல, யாருக்கிட்டுமே பிசினஸ் பத்தி ஒரு வார்த்தைக்கு உட்காந்து நான் பேசல. 648 நாள் கழிச்சு உங்க முன்னாடி இப்பதான் நான் மைக்க தொடறேன். ஸோ அப்போ எந்த அளவுக்கு இங்க உங்க மேனேஜர், உங்க நியூ மேனேஜர், அதுக்கு கீழே லீடர்ஸ் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு பாருங்க. என்ன வரவே விடலைங்க. நீங்க வரக்கூடாது சார், நீங்க வராத அளவுக்கு நாங்கள் பிசினஸ் வச்சுக்க மாட்டோம், நீங்க இருந்தப்ப எப்படி பிசினஸ் பண்ணீங்களோ அதை விட பெட்டரா பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நாள் வரைக்கும் என் டீம்ல இன்னைக்கு மாயவர் ஆஃபீஸ் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. கிளாப் பண்ணிக்கலாம். சரி, ஏன் வந்து இந்த இடத்துல நான் சொல்றேன்னா, இப்போ புது மேனேஜர் வந்து நம்ம விக்னேஷ் சார், அதுக்கு கீழே லீடர்ஸ் இருக்கீங்க, சப் லீடர்ஸ் இருக்கீங்க, அதுக்கு அடுத்த லெவலில் இன்னும் ஒரு சில பேர் உட்காந்து இருக்கீங்க. இப்போ எப்படியாப்பட்ட ஒரு மேனேஜர் ஒரு லீடர் கீழே நம்ம இருக்கோம், எப்படியாப்பட்ட ஆஃபீஸில் இருக்கோம். ஸோ இந்த இடத்த நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்க, ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சும்மா கண்ணால பார்த்துட்டு காதால கேட்டுட்டு சும்மா கை தட்டிட்டு போறதுக்காக கிடையாது. இப்போ எத்தனை சேஞ்சஸ் வந்து இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. அப்போ நம்மளுக்கு அந்த சேஞ்சஸ் வரணும்ல. ஸோ பார்த்துட்டே இருந்தா தெரியும் நினைக்கிறேன், ஒண்ணுமே மாறாது. ஸோ இந்த டைம்ல அதை ரியலைஸ் பண்ணுங்க. ஸோ கரெக்டான லீடர்ஸ் கையில் நம்ம இருக்கோம். இப்பயும் சொல்றேன், இப்போ அபிஷியல் மேனேஜர் விக்னேஷ் சார் இருக்காரு, அதுக்கு மேல ஸ்ரீபாலன் சார் இருக்காரு,
அதுக்கு மேல நான் இருக்கேன், எனக்கு மேல பாலா சார் இருக்காங்க, அதுக்கு மேல இன்னும் டிரான்ஸ் இந்தியாவோட பெயிண்ட் ஆபரேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பிசினஸ் ரீதியா எல்லா சப்போர்ட்டுக்குமே we are always ready. we are always ready. நீ தொழில் சரியா பண்ணி மேல வர நீ தயாரா இருக்கேன் தான் முக்கியம். இந்த டைம்ல தயவுசெய்து மட்டும் திங்க் பண்ணுங்க. நான் லாஸ்ட் டார்கெட் மீட்டிங்ல ஒரு வார்த்தை சொன்னேன், நம்ம வாழ்க்கைக்கு பிரச்சனையே நம்ம தான், சொல்யூஷனும் நம்ம தான். யூ ஆர் தி ப்ராப்ளம், யூ ஆர் தி சொல்யூஷன். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் பிரச்சனையே, எவனும் கிடையாது. சுத்தி இருக்கிறவன், சொந்தக்காரன், ஃப்ரெண்ட்ஸ், மாம் யாருமே கிடையாதுங்க, யாருமே கிடையாதுங்க. மேல லீடர் கீழே யாருமே கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கைக்கு பிரச்சனையே நம்ம தான். அதோட சொல்யூஷன் யாரு? நம்ம தான். எங்கேயும் தேடாதீங்க. நீ மேல வரத்துக்கும் காரணம் நீதான், வராம தடுமாறுக்கிறதுக்கு காரணம் நீதான், இன்னும் நிக்கிறதுக்கு காரணம் நீதான். இன்னைக்கு விக்னேஷ் சார் வந்திருக்காருன்னா அவர் கூட எத்தனையோ பேர் பிசினஸ் பண்றாங்க, பண்ணிருக்காங்கல்ல. இன்னைக்கு அவர் மட்டும் மேல வந்தாரு, நான் காரணமா? ஸ்ரீபாலன் சார் காரணமா? இல்ல கீழே இருக்கிற டீம் காரணமா? சுத்தி இருக்கிற யாராச்சும் காரணமா? இப்பயாச்சும் புரிஞ்சுக்கங்க, யாருமே காரணம் கிடையாது. எத்தனை ட்ரைனிங் வேணா நம்ம இருக்கலாம், எத்தனை டிஸ்கஷன் நம்ம இருக்கலாம், ஆனா அவரு வரணும்னு நினைக்காத வரைக்கும் அவர் வரல. அவர் வரணும்னு நினைச்சிட்டாரு, வந்துட்டாரு. இப்ப புரியுதா? பிரச்சனை நம்ம தான், சொல்யூஷனா? எத்தனை ட்ரைனிங் வேணா அட்டன் பண்ணுங்க, எத்தனை டிஸ்கஷன் வேணா அட்டன் பண்ணுங்க, எத்தனை மீட்டிங் வேணா அட்டன் பண்ணுங்க, ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க, நம்ம வாழ்க்கைக்கு பிரச்சனை நம்ம தான், அதே மாதிரி சொல்யூஷனும் நம்ம தான். நம்ம தான் முன்னாடி வரணும், நான் தான் மாறணும், நான் தான் மாத்திக்கணும், நான் தான் முன்னாடி நிக்கணும். இதை உணர்ந்து இந்த மொமெண்ட்ல அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பிசினஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணுங்க. ஓகே, பண்ணலாம்ல? சூரா பண்ணலாம்ல? கிளாப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் விக்னேஷ் சார் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அவரை பத்தி சில விஷயம் ஷேர் பண்ணேன். ரெண்டாவது, இந்த ஆஃபீஸ் நான் விட்டு போய் எத்தனை நாள் ஆகுது, நான் வந்து இப்போ எத்தனை நாள் ஆகுது, அதுக்குள்ள இந்த ஆஃபீஸில் என்ன மாதிரி ஒரு கிரியேஷன் நடந்திருக்கு, இங்கே ஒவ்வொரு லீடர்ஸும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்ற விஷயம். மூணாவது, ஸோ நீங்கள் எல்லாருமே சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பிகினிங்கில் நானும் பண்ணவன் தான். நம்மளுக்கு சில ஹேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, இது ஆகாது, போகாது, வராது, நடக்காது, முடியாது, அந்த மாதிரி இந்த மாதிரி. நம்ம தொழில் ஸ்டார்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சில தடுமாற்றம்லாம் வரும். சில நம்மளுக்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். எஸ், இருக்கா? கண்டிப்பா எல்லாருக்கும் இருந்திருக்கும். எனக்கு இருந்துச்சுப்பா. இங்க உருவாகின ஒவ்வொரு லீடர்ஸ்க்கு இருந்துச்சு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு மட்டும் ஒரே ஒரு லைன் சொல்றேன், வார்த்தையால யாரும் ரிப்ளை பண்ணாதீங்க, வார்த்தையால யாரும் ரிப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு இப்ப நீங்க என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ இது எல்லாத்தையும் கடந்து நான் வந்திருக்கேன். இன்னைக்கு மேனேஜர் ஆகிறாருல, அவரும் கடந்து வந்திருக்காரு. இங்க ஜெயிக்கிறவங்க, ஜெயிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அது ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. யாருக்கும் வராமலாம் இல்ல, எல்லாருக்கும் வருது. பயப்படாதீங்க, வார்த்தையால ரிப்ளை பண்ணாதீங்க, வார்த்தையால ரிப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. ஹேட்டர்ஸ்க்கு நம்ம ரிப்ளை கொடுக்கணும்னா ஒரே பதில், உங்களோட growthல ரிப்ளை பண்ணுங்க, உங்களோட growthல ரிப்ளை பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி சில ஹேட்டர்ஸ்லாம் இருந்தாங்க, இன்னும் முடியாது, வராது, நடக்காதெல்லாம் சொன்னாங்க. கேட்கும் போது கோபம் வந்துச்சு, ஆனா பேசுற அளவுக்கு என்கிட்ட இந்த பலம் இல்லை. ஏன்னா சாதாரண ஒரு பர்சன், அவங்க கிட்ட பேசுற அளவுக்கு என்கிட்ட பலம் இல்லை. சரி வெயிட் பண்ணு, போனேன், இன்னொரு முடிச்சு யூனிஃபார்ம் போட்டேன். என்னடா அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தாட், யூனிஃபார்ம் போட்டான், சரி இது பத்தல, இன்னும் வெயிட் பண்ணு, இன்னும் வரேன். அடுத்த ட்ரைனர் ஆயிட்டு ட்ரைனர் போட்டோ ஸ்டேட்டஸ்ல வச்சேன், அதை பார்த்தாங்க, சரி வெயிட் பண்ணு, சப்ளீட் ஆயிட்டு வரேன். அப்போ ஒண்ணு மூஞ்சி மாறிச்சு, இன்னும் இல்லையா, இரு வரேன், அடுத்த லீடர் ஆயிட்டு வரேன், அடுத்த டாப் ஆயிட்டு வரேன், அடுத்த அசிஸ்டன்ட் ஆயிட்டு வரேன், அடுத்த மேனேஜர் ஆயிட்டு வரேன். பைக் எடுத்தேன், கார் எடுத்தேன், ட்ரெஸ், கோட்டு, அது இது. எங்க நான் வார்த்தையால எதுவுமே ரிப்ளை பண்ணாங்க. இங்க ஜெயிச்சவங்க, ஜெயிச்சிட்டு இருக்கிறவங்க, ப்ரூவ் பண்ணவங்க எல்லாருமே செயலால மட்டும்தான் ரிப்ளை பண்ணாங்க. அதனால சுத்தி இருக்கிற சின்ன சின்ன ரிஜெக்ஷன்ஸ் கிடக்கலாம், சின்ன சின்ன ஹேட்டர்ஸ் கிடக்கலாம், வார்த்தையால ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ரிப்ளை பண்ண முடியாது, பண்ணாலும் ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதே தொழில எங்க வராதுன்னு சொன்னாங்களோ, எங்க முடியாதுன்னு சொன்னாங்களோ, அதே இடத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீ வளர்ந்து மட்டும் காட்டி பாரு, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து காட்டி பாரு. எந்த வாய்
குலைச்சிச்சோ அதே வாய் நம்ம இண்டஸ்ட்ரியை பெருமையா பேச வைக்கணும், வச்சே தீரணும். அதுக்கு ஒன்றும் கிடையாது. அதை ஃபோக்கஸ் பண்ணாத, உன்னோட வளர்ச்சியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. அதுவே அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய பதிலடி. ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் என்னை குறைச்சாங்களோ இன்னைக்கு அவங்களாம் என்னை எந்த அளவுக்கு மதிக்கிறான் எனக்கு தெரியும், என் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு மதிக்கிறான்னு தெரியும். அதனால இந்த சுத்தி இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து வரி பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இண்டஸ்ட்ரி கரெக்டா இருக்கு, பிசினஸ் கரெக்டா இருக்கு, இங்க டீம் பிசினஸ் லீடர்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்காங்க. நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், தொழிலை சரியா முறையா கத்துக்கிட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். உங்களோட growth தான் நம்ம ஹேட்டர்ஸுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பதிலடி. யாரையும் பிளாக் பண்ணாதீங்க, பிளாக்லாம் பண்ணிடாதீங்க, வைங்க. வாரம் இப்போ எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், ஏஜ்ன்றது ஒரு நம்பர் தான், ஏஜ்ன்றது ஒரு நம்பர் தான், ஒண்ணுமே கிடையாது. நீ அழகா இருக்கலாம், அழகு கம்மியா இருக்கலாம், ஹைட்டா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம் இல்ல ஆவரேஜா படிச்சிருக்கலாம், பெரிய பணக்காரன் இருக்கலாம் இல்ல ஏழையா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். நீ எந்த மாதிரி இடத்துல வேணா நீ வந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த தொழில் நம்ம வந்தாச்சு, இந்த தொழில மேல வளரணும், ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும். நம்ம முன்னாடி யாரெல்லாம் ப்ரூவ் பண்ணாங்களோ நம்மளும் அவங்கள மாதிரி மாறணும். ஸோ அதுக்கு என் லைஃப்ல எனக்கு இது ஒரு விஷயம் இருந்துச்சு, எனக்கு இனிமையே நான் தான் சொல்லிட்டேன். எஸ் ஆமா இல்லையா? என் வாழ்க்கைக்கு பிரச்சனை யாரு, சொல்யூஷன் யாரு? நான் லைஃப்ல கத்துக்கிட்ட ஒரு லைன் எனக்கு உண்மையாவே எனக்கு ஹெல்ப்பா இருந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல இந்த லைன் கேட்டேன், யுவர் பிக்கெஸ்ட் எனிமி இஸ் உன்னோட அன்கண்ட்ரோல்டு மைண்ட்னு ஒரு லைன் இருக்கு. யுவர் பிக்கெஸ்ட் எனிமி இஸ் யுவர் அன்கண்ட்ரோல்டு. மீனிங் என்ன? யுவர் பிக்கெஸ்ட் எனிமி இஸ் அன்கண்ட்ரோல்டு மைண்ட் சொல்றாங்க. அன்கண்ட்ரோல் மைண்ட்னா நான் இது ரொம்ப டெப்தாவே சொல்றேன், அதெல்லாம் அனுபவப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னால உணர்வுபூர்வமா இதை கன்வே பண்ண முடியும், சொல்ல முடியும். என் லைஃப்ல எனக்கு பெருசா எனிமையா இருந்த என்னன்னா என்னோட அன்கண்ட்ரோல்டு மைண்டு தான். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கிற பல பிரச்சனை அதுதான். இங்க இருக்கிற எல்லாருனாலே முடியும். இங்க இப்போ ஜெயிச்சவங்கள இப்ப என்ன விட்டுருங்க, இன்னைக்கு ஹீரோ யாருங்க? இன்னைக்கு யாரு ஹீரோ? விக்னேஷ் சார் தானே, உண்மைதானே? இன்னைக்கு அவர் யாரு இந்த இடத்துல? இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கான ஹீரோ அவர் தானே, அவர் தானே? சரி ஓகே, அவர் தானே. இது நம்புறீங்களே, இது ஆக்செப்ட் பண்றீங்களே, அப்ப நான் சொல்ல நல்லாவே உங்களுக்கு கிளியரா புரியும், நல்லாவே புரியும். நம்மள மாதிரி ஆளு இன்னைக்கு ரொம்ப பேர் மேல வராம அதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் நம்மளோட அன்கண்ட்ரோலான மைண்டு தான். டைவர்ட் ஆகிட்டே இருக்கு, டைவர்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த டைவர்ட் ஆக என்ன பண்ணுதுன்னா நம்ம லைஃப்ல போக வேண்டிய தூரம் போக விடாம தடுத்துட்டே இருக்கு. நாட்கள் ரொம்ப தள்ளி போடுது, நாட்கள் வேஸ்ட் ஆகுது. எங்க இருக்கிற யாரு என்ன வரலாங்க, அவர்கிட்ட என்னங்க இருக்கு? 2 கை இருக்கு, கால் இருக்கு, உடம்பு இருக்கு, உயிர் இருக்கு, அவ்வளவுதான். இதான் நம்ம கிட்டே இருக்கு, அதான் இருக்கு. ஆமா, என் லேடி எப்பவே சொல்லாரு, அவங்க கிட்ட என்னங்க இருக்கும், கிட்ட என்னங்க இல்லைன்னு கேட்பாரு. அவங்க கிட்ட என்ன இருக்கும், கிட்ட என்ன இல்ல, வார்த்தை கேட்டுட்டே இருப்பாரு என்கிட்ட. ஆமா, அவர்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட இல்ல. என்ன இருக்கு என்ன இல்லைன்னா இதுதான். அவர்கிட்ட மைண்ட் தெளிவா இருக்கு, என்கிட்ட மைண்ட் தெளிவா இல்ல. அவர்கிட்ட ஆக்ஷன் தெளிவா இருக்கு, என்கிட்ட அந்த ஆக்ஷன் தெளிவா இல்ல. அவர்கிட்ட அவரு மனுஷன் தான், நானும் மனுஷன் தான். அவர்கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லைன்னா அவர்கிட்ட மைண்ட் தெளிவா இருக்கு, என்கிட்ட அந்த மைண்ட் தெளிவா இல்ல. அவர்கிட்ட செயல் தெளிவா இருக்கு, என்கிட்ட செயல் தெளிவா இல்ல. அவரு கவனமா இருக்காரு, நான் கவனம் குறைவா இருக்கு, அவ்வளவுதான். இது எல்லாத்துக்கும் பிரச்சனை என் மைண்டு தான். நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம எனிமே நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க, உங்க இடத்துல நான் கடந்து வந்திருக்கேன். நானும் பல விஷயத்துல டைவர்ட் ஆயிருக்கேன், பல மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு சும்மா இல்ல, மாத்திக்கிட்டேன், சரி பண்ணிக்கிட்டேன், மைண்டை கண்ட்ரோல கொண்டு வந்தேன். எப்போ கொண்டு வரணுமோ அப்போ கொண்டு வந்தேன், எங்க கொண்டு வரணுமோ அங்க கொண்டு வந்தேன். அது என்னோட வளர்ச்சியை டிசைட் பண்ணிச்சு. இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, இன்னைக்கு இப்பதான் யூனிஃபார்ம் போட்டிருப்பீங்க, இல்ல இன்வைட்டிங் கேட்டகரியில இருப்பீங்க, ட்ரைனரா இருப்பீங்க, சப்ளீடரா இருப்பீங்க, லீடரா இருப்பீங்க, யார வேணா இருங்க. தொழில ஜெயிக்கணும், மேல வரணும்னா ஃபர்ஸ்ட் மைண்ட் ரீதியா நீ தெளிவா இருக்கணும். உன்னை நீ கண்ட்ரோலா வச்சுக்கணும். உன்னோட டிஸ்ட்ராக்ஷன் உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. 24 மணி நேரத்துல தூங்குற நேரம் தவிர மத்த நேரம் ஃபுல்லா உன் மைண்ட் எதை பத்தி திங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. என் மைண்டை பத்தி எனக்கு தெரியும், உன் மைண்டை பத்தி உனக்கு தான் தெரியும். ஸோ உங்க மைண்டை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணுங்க. எங்க டைவர்ட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை நாளைக்கு மார்னிங் எர்லி மார்னிங் வேக்கப் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் உன்னை பற்றி நீ யோசிச்சு பாரு. நான் எப்படி இருக்கேன், எந்த மாதிரி இருக்கேன், என்னோட ப்ளஸ் என்ன, என்னோட மைனஸ் என்ன, என்னோட மைண்ட் எதில் அதிகமாக போகுது,
நான் ஒரு வேலையை பார்க்குறேன், ஏன் ஃபுல்ஃபில்லாக பார்க்க மாட்டேன்? இந்த மாதிரி உக்காந்து ஒரு 10-15 நிமிஷம் உக்காந்து உன்னை பற்றி நீ யோசிச்சு சும்மா எழுதி பார்த்து சரி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பாரு. சும்மா ஸ்டார்ட் பண்ணி பாரு. அதுக்கப்புறம் உங்க லைஃப் நடக்கிறது நீயே பார்ப்ப. பண்ணலாமா? சொல்ல பண்ணலாமா? லைஃப்ல ஏதோ ஆசைப்படுறீங்கல்ல, சார மாதிரி மேனேஜர் ஆகணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும், நகை வாங்கணும். இப்பெல்லாம் பாருங்க கோல்டு ரேட் எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. வெளியெல்லாம் 8,000-10,000 சம்பாதிச்சு என்ன பண்ண முடியும்? அப்படி நான் பேச வரல, உங்களுக்கே தெரியும். பண்ணலாம்ல? ஷூரா பண்ணலாம்ல? ஸோ மெயினாக இங்கே யாரெல்லாம் இந்த லீடர்ஸ் கேட்டகரி இருக்கீங்களோ, இந்த சபீரியர்ஸ் கேட்டகரி இருக்கீங்களோ, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு டிசைட் யுவர் மைண்ட் இஸ் யுவர் டீம் மைண்ட். ஸோ நீங்கள் தெளிவாக இருங்க, உங்கள் மைண்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, உங்கள் அடுத்த கட்ட டீமை சரியாக வழி நடத்துங்க. நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோலாக வச்சுப்போம், உக்காந்து யோசிங்க, தப்பே கிடையாது. உலகத்தில் வாழ்க்கையில் நம்ம யாருக்காகவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஏன் நம்மளுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? ஒரு 15 நிமிஷம் நான் பண்ணியிருக்கேங்க, ரியலாக என் லைஃப்பில் நான் பண்ணியிருக்கேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தனியாக உக்காந்து உங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சிக்கலாம், நம்ம மிஸ்டேக்ஸு நம்ம பற்றி எல்லாமே ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கலாம். என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து அதை கரெக்ஷன் பண்ணி சரி பண்ண முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. ஓகே, அனலைஸ் பண்ணலாமா? நமக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா? நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க, உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. உங்கள் பிஸ்னஸ்லையும் சரி உங்கள் லைஃப்லையும் சரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு உங்கள் லீடர்ஸ்கிட்ட சொல்லுங்கள், அன்றைக்கி சார் சொன்னாங்க சார், உண்மையாக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், உண்மையாக அப்போ தான் புரிஞ்சிச்சு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிட்டேன். அதை மாற்றதுனால இன்னைக்கு என் பிஸ்னஸில் லைஃப்பில் சில மாற்றம் வந்திருக்கு சார், இன்னும் என்ன நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், இன்னும் நான் பல மாற்றம் தேடி போகும் சார். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் சொல்லுவீங்க. ஓகே, சொல்லாமா? ஷூரா சொல்லாமா? ஸோ உங்களுக்கு நீங்களே விஷ் பண்ணி கிளாப் பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணலாமே, ஹெவியாக பண்ணலாமே. ஸோ லாஸ்ட்டாக ஒரே விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஆஃபீஸில் அந்த நெக்ஸ்ட் லெவல் கொடுத்துருக்காங்களே, அது என்ன பேப்பர் தெரியுங்களே? ஓகே, உங்கள் கையில் அந்த பேப்பர் இருக்கிறது யாரோட நெக்ஸ்ட் லெவல்? உங்கள் நெக்ஸ்ட் லெவல் தானே? ஒரு பர்சன் ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணலேருந்து அந்த பர்சன் லீடர் ஆகிற வரைக்கும் இருந்துச்சு, இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம், அந்த பர்சன் டாப் லீடர் ஆகிற வரைக்கும் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃபீஸில் விக்னேஷ் சாரை தாண்டி அந்த கேட்டகரி இன்னும் யாரும் வரல. அப்போ உங்க எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ தயவு செஞ்சு ஒரு நெக்ஸ்ட் லெவல் பேப்பர் இருந்துச்சுன்னா பாருங்க, இல்லைன்னா நம்ம மேனேஜர் போய் கேளுங்க, பேப்பரை வாங்கி நீங்க எந்த லெவல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மற்ற லெவல்லாம் டிக் பண்ணி சைன் வாங்கிக்கோங்க. ஃபைனலாக எந்த லெவல் இருக்கீங்கன்னு பாருங்க. நம்ம வேலை இங்க வந்திருக்கிறது டெவலப்மெண்ட் ஆகிறது. எஸ் ஆகணுமா? டெவலப்மெண்ட் ஆகணுமா? growth ஆகணுமா? ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்துக்கு we are very clear. நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணி சொல்ல முடியும், யார் ஒரு பர்சன் நம்ம சிஸ்டத்துல நெக்ஸ்ட் லெவல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த தொழில்ல நம்ம ஸ்மார்ட் குரூப்ல they are very clear to their path. அவங்களோட வாழ்க்கையோட பாத் பாத்ன தெரியல, பாத ரொம்ப கிளியரா இதுல இருக்குன்னா நெக்ஸ்ட் லெவல்ல மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் லெவல்ல மட்டும்தான் இருக்கு. நம்மளோட வேலையை டெய்லி காலைல வேக்க பாக்குறோமா, அன்னைக்கான வேலை என்னவா இருக்கும்? எதை பத்தி இருக்கும்? நம்மளோட அடுத்த லெவல் என்ன? இன்வைட்டிங் பண்ணணுமா, இன்வைட்டிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கெஸ்ட் ட்ரைனர்னா அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. கவுன்சிலிங் சேல்ஸ்னா அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. சப்ளைனா சப்ளைல ஃபோக்கஸ் பண்ணுங்க. லீடர்னா லீடர் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனா ஆக மொத்தம் நீங்க தயவு செஞ்சு உங்க நெக்ஸ்ட் லெவல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னால இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும், இந்த மொமெண்ட்ல இருந்து we are very clear, very very clear. Each and every our smart group branch will strongly focus on our next level, our next level, our next level only. ஸோ அதனால இந்த ஒரே லைனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிச்சுக்கிறேன். நம்ம வேலையே நம்மளோட அடுத்த லெவலுக்கான வேலை பார்க்கறது மட்டும்தான். பேப்பரை பார்த்து உங்கள் நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்கே லீடர் சப்ளிக்கு ஒரு லைன் சொல்லிக்கிறேன், கடைசியாக நீ சப்ளிக்கான டேட் செக் பண்ணி பாரு. நீ கடைசியாக லீடரான டேட் செக் பண்ணி பாரு. அந்த நாள்ல இருந்து இந்த நாளுக்கு நீ எவ்வளோ டைம் இருக்குன்னு செக் பண்ணி பாரு. பல விஷயம் உனக்கு உணர்த்தும். இதை விட கிளாரிட்டி வேற எதுவுமே கிடையாது. இப்பயாச்சும் உணருங்க, உணர்ந்து சரி பண்ணுங்க. உங்களோட அடுத்த லெவலுக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்காக ட்ரைனிங்ஸ் எடுங்க. அதுக்கு கிளியராக நம்ம பிரேம் சார் சொல்லிட்டு போயிட்டார், அதுக்கு என்ன நான் பண்ணணும்னு சொல்லிட்டு. பண்ணலாமா? ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணலாமா? ஸோ அது சிஸ்டமேட்டிக்காக எவ்ரி மண்டே மீட்டிங்கில் போனஸ் மீட்டிங்கில் அந்த பேப்பர் கொண்டு வந்தாச்சு.
இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணப்படும். இங்கே இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் யாரையும் பார்க்காதீங்க. முன்னாடி இருக்கிறவங்க பார்க்காதீங்க, பின்னாடி இருக்கிறவங்க பார்க்காதீங்க, பக்கத்துலையும் பார்க்காதீங்க, இந்த பக்கத்துலையும் பார்க்காதீங்க. உங்களை மட்டும் பாருங்க, உங்கள் பேப்பரை மட்டும் பாருங்க. டெய்லி காலை எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷம் எடுத்தவொடனே நம்ம கைக்கு ஃபோன் கிட்ட போமா. நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. தூங்கி எழுந்த உடனே எப்படியாச்சும் நம்ம ஃபோன் நம்ம கையில போயிடும். எங்க ஃபோன் கிட்ட போயிடுமா. அந்த ஃபோன் கிட்ட போகிற ஒரு சைடில் இருந்தாலும் டெய்லி வேக்கப் பண்ண உடனே ஒரு 5 நிமிஷம் உங்கள் நெக்ஸ்ட் ரோவை பார்த்துட்டு அந்த நாளை பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் நெக்ஸ்ட் ரோவை பார்த்துட்டு அந்த நாளை பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அந்த நாளை சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பாருங்க. ஈச் அண்ட் எவ்ரி டே வேல்யூபிள் டே. Your day in your hand. Focus on what you want. One day you will deserve that. Clap பண்ணிக்கோங்க. So next level ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபோக்கஸ் பண்ணுங்க. பண்ணலாம்ல? So யார் என்ன சார் ஐ ஃபோக்கஸிங் மை நெக்ஸ்ட் லெவல் சார். சார் இது என்ன சார், இது எப்படி சார் போய் கேளுங்க. சும்மா அவங்க வந்து சொல்ற அளவுக்கு வெயிட் பண்ணாதீங்க, உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. நீங்களா வந்துட்டு போங்க, கேளுங்க. சார் எப்படி சார் ட்ரை பண்ண சார், இன்னும் எப்படி பெரிய ட்ரை பண்ணுங்க. நம்ம வேலை நம்ம நெக்ஸ்ட் லெவல், நம்ம வேலை நம்மளோட நெக்ஸ்ட் லெவல். கிளியர் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சீனியர் ஜெனரல் மேனேஜர் பாலா சார் வந்து அவர் சைடில் சில விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணி கேட்குறேன். ஃபங்க்ஷன் கடைசியில் நடக்கும், அந்த ரெகக்னேஷன் மூமெண்ட் நடக்கும். அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஒவ்வொரு படத்தில் கிளைமேக்ஸ் எப்படி இருக்குமோ இன்றைக்கான கிளைமேக்ஸ் ஃபங்க்ஷனில் நீங்கள் கடைசியில் பார்ப்பீங்க. ஸோ மற்றபடி சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்னே ஒரு லைன் சொல்லி முடிச்சுக்கிறேன். பிஸ்னஸுக்கு உன்னை நீ அர்ப்பணி. நீ என்ன எதுக்காக நீ அர்ப்பணிச்சியோ அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக உனக்கு கொடுத்தே தீரும். 100% உனக்கு கொடுத்தே தீரும். பிஸ்னஸுக்காக எதை வேணா கொடுக்க தயாராரு. இந்த தொழிலுக்காக நான் என்னையே எவ்வளோ கொடுத்துருக்கேன். நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டனோ இந்த தொழில் எனக்கு கொடுத்துருக்கு. இங்கே இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சு பாருங்க. இந்த தொழில் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்னலாம் கொடுக்குறது மட்டும் நான் வார்த்தையெல்லாம் சொல்லலை, எனக்கு கொடுத்துருக்கு, கொடுத்தவங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் கொடுக்கும். ஆனால் நீங்கள் எதுவுமே கொடுக்காம இந்த தொழில் எதுவுமே உங்களுக்கு கொடுக்காது. உனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா நீ இந்த தொழிலுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு அர்த்தம். கொடுத்து பாரு, கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். கொடுக்கலாம்ல? ஓகே, மறுபடியும் பெஸ்ட்டாக பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட லீடர் பாலாஜி சாருக்கும், என்னோட கோ மேனேஜர்ஸ்க்கும், எனக்கு என்னோட லவபிள் டீமுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே தேங்க் பண்ணி விஷ் பண்ணிக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.